Hello students, நான் உங்கள் திருவாசகம். நாம் பார்க்குறது chapter 1 11th max sets relation and functions. Question is example 1.29. Let f comma g from R to R be defined as f of x equal to 2x minus modulus x and then g of x equal to 2x plus modulus x. Find g of. So solution. So இதிலிருந்து பாருங்க modulus x condition இருக்கு. Modulus x condition நாம் சொல்லியிருக்கோம் already. Two terms, negative terms வரும், positive terms வரும். So that's modulus condition. எழுதுற பாருங்க modulus x is equal to எதுக்கு equal minus x if minus x இருந்தா x is less than 0 plus x இருந்தா if x வந்து greater than or equal to 0 அப்படி எழுதலாம். So less than or equal to எங்கனாலே அப்ளை பண்ணலாம். இதுக்கும் நம்ம less than or equal to போடலாம், இல்லை இதுக்கும் less than or equal to போடலாம். ஓகே, ஏதாவது ஒன்றுத்தில் மட்டும் நம்ம less than or equal to போட்டு ஆகணும். சொல்யூஷனில் ஃபஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன? f of x function. f of x equal to 2x minus modulus x and then g of x function வந்து 2x plus modulus x. இதுதான் ஃபங்க்ஷன். இதை வந்து இப்போ நம்ம f of x functionsல modulus x function நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுறோம். ஃபஸ்ட்டு f of x equal to so 2x minus x. if minus x இருந்தால் x less than or equal to 0 அப்படின்னு எழுதலாம். அதே போல் 2x minus plus x அப்போ if f plus x x greater than 0. ஸோ ஏதாவது ஒன்றுத்தில் நம்ம less than or equal to எழுதலாம். இது எந்த ஃபங்க்ஷனு? f of x ஃபங்க்ஷன். ஸோ f of x ஃபங்க்ஷன் நம்ம இதை சிம்ப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 2x இப்போ 2x ஸோ மைனஸ் இட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் ப்ளஸ் x if x less than or equal to 0ன்னு எழுதலாம். ஓகே, ஸோ இங்கே அதே போல் இங்கே 2x minus x if இது என்னது x greater than 0 இதன் ஒன்றும் இல்லாமல் எழுதிக்கலாம். ஸோ இப்போ இந்த வேல்யூ f of x கண்டுபிடிச்சி. அடுத்து g of x இதிலிருந்து g of x கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த ஃபங்க்ஷன் பாருங்கள் சேம் வேரியபிளாக இருக்கா, அப்போ இதை டேரெக்டாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா x ஆட் பண்ணால் ஸோ x 2x plus x வந்து 3x இப்போ 3x இருந்தால் x less than or equal to 0. இங்கே என்ன வரும்? 2x x வச்சா x மட்டும் இருக்கும். x if x greater than 0. ஸோ இதுதான் f of x ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் இதில் வந்து g of x ஃபைண்ட் பண்ணுறோம். g of x ஃபங்க்ஷனை ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ g of x equal to 2x minus x ஒரு ஃபங்க்ஷன், அதேபோல் 2x plus x. ஸோ 2x minus x is if x less than or equal to 0. இது f x greater than 0. ஸோ ரெண்டு ஆட் பண்ணுங்க. ரெண்டு ஆட் பண்ணால் 2x ஆட் பண்ணால் x, இது 3x. ஸோ if இதோட வேல்யூ என்ன? x less than or equal to 0, இது x greater than 0. ஸோ xோட பெரிய நம்பர். இதில் இப்போ என்ன பண்ணுறோம்னா கண்டிஷன் ஓவர் கண்டிஷன் நம்ம அப்ளை பண்ணி வேல்யூ சிம்ப்ளை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இஃப் எப்போ x less than or equal to 0 less than or equal to 0 அப்படின்னா காஃப் வேல்யூ என்னன்னு பார்க்கலாம். காஃப் ஆஃப் g of x into x equal to g of x. ஸோ x என்ன வரும்? ஃபங்க்ஷன் f of x, g of into g of f of x. இப்போ g of இதில் less than or equal to 0 அதில் f of x ஃபங்க்ஷன் பார்க்குறோம். இப்போ g of f of x வேல்யூ என்ன? less than or equal to 0 f of x. அப்போது less than or equal to 0 f of x is 3x. கரெக்டாக இங்கே இருக்கு பாருங்கள். less than or equal to f of x என்ன கண்டிஷனு? 3x. அப்போ 3x இங்கே எழுதிடும். அப்போது இந்த எக்ஸ்கிற இடத்துல தான் நம்ம வேல்யூ அப்ளை பண்ணுவோம். இப்போ g of x இப்போ less than or equal to g of x ஃபைண்ட் பண்ணுங்கள். g of x ஆல்சோ g of x. இப்போ x என்ன? g of x வந்து x. அப்போ எக்ஸ்கிற இடத்துல நம்ம என்ன அப்ளை பண்ண போகிறோம்? 3x அப்ளை பண்ண போகிறோம். இப்போ இங்கே என்ன அப்ளை பண்ண போகிறோம்? g of x வந்து 3x. அப்போ எக்ஸ்கிற இடத்துல 3x அப்ளை பண்ணால் 3x இஸ் ஆன்சர். அப்போது காஃப் வந்து 3x. அதே போல் greater than 0 வேல்யூ என்ன? இதுக்கு greater than அப்ளை பண்ணுறோம். if x greater than 0 அப்படின்னா காஃப் என்ன? காஃப் of x equal to g of f of x. இப்போ g of f of x ஃபங்க்ஷன் வந்து x எதில் greater than or equal to 0. அப்போ x இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்? g of f of x வந்து x இடத்துல g of x பார்க்குறோம். இதில் greater than வேல்யூ பார்த்தீங்கன்னா கட்டாயமாக என்ன இருக்கும்? 3x தான் இருக்கும்.
graph of g of x x equal to 3x. ஸோ இதுவும் 3x. ஸோ ரெண்டுமே என்ன இருக்குது, ஈக்குவலாக வருது. தேங்க்யூ.